வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நம்ம கம்பேர் டு அண்ட் கம்பேர் வித் இது ரெண்டத்தையும் தான் கம்பேர் பண்ண போறோம். எதை எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். பொதுவாக கம்பேரிசன் அப்படிங்கிறப்போ ரெண்டு பொருட்களை வச்சுப்போம். ரெண்டும் எந்த விதத்துல சிமிலரா இருக்கு, இல்ல ரெண்டுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறது தான் கம்பேரிசன் இல்லையா? நம்ம ரெண்டு பொருட்களை எடுத்துக்கிறோம். ரெண்டு டிஃப்ரெண்டான இரண்டு பொருட்கள், வேற வேற மாதிரியான இரண்டு பொருட்களை எடுத்துக்கிறோம். ரெண்டுக்கும் என்ன சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு செக் பண்றப்போ நாம கம்பேர் டூவை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மனுஷன் இருக்கான், ஒரு சிங்கம் இருக்கு. இந்த மனுஷன் இந்த சிங்கம் மாதிரி ரொம்ப வீரமானவன். இந்த மாதிரி ஒப்பிட்டு சொல்றதுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் திங்ஸ் சிமிலாரிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்றப்போ நம்ம கம்பேர் டூவை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், மனுஷனோட இதயத்தை ஒரு பம்புடன் ஒப்பிடலாம். பம்ப் எப்படி நான் வாட்டரை பம்ப் பண்ணுமோ அதே மாதிரி மனுஷனோட இதயம் பிளட்டை பம்ப் பண்ணும். இதை தான் நம்ம சொல்றோம். ஸோ மனுஷனோட இதயம், பம்ப், ரெண்டு டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் திங்ஸ். சிமிலாரிட்டி அப்படின்னு பாக்குறப்போ ரெண்டுமே பம்ப் பண்ணுது. So the human heart can be compared to a pump. The human heart can be compared to a pump. கவிஞர் அவரது கண்களை மீனுடன் ஒப்பிடுகிறார். சோ இந்த இடத்துல நம்ம ஒப்பிட்டு சொல்லுதல்னு தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, அதேதான். ஸோ ஐஸ் ஒரு பக்கம், ஃபிஷ், ரெண்டு டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் திங்ஸ். இந்த இடத்துல சிமிலாரிட்டிஸ்ன்னு பாக்குறப்போ ஃபிஷ்ஷோட ஷேப் மாதிரியே அவருடைய ஐஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான கம்பேரிசனுக்கு நம்ம கம்பேர் டு இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ த poet compares her eyes to the fish. The poet compares her eyes to the fish. புத்தகத்தை நண்பருடன் ஒப்பிடலாம். ஸோ எப்படி ஒரு ஃப்ரெண்டு ஒரு உற்ற துணையா இருப்பாங்களோ அந்த மாதிரி புக். A book can be compared to a friend. A book can be compared to a friend. ஸோ இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்களான்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் திங்ஸை நம்ம சிமிலாரிட்டிஸை செக் பண்ணிடணும். இப்போ நம்ம பார்க்க போற கம்பேர் வித்ல சிமிலர் திங்ஸ் இருக்க போது, ஒரே மாதிரியான இரண்டு பொருட்கள் இருக்க போது அது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி பாக்குறப்போ நம்ம கம்பேர் வித் யூஸ் பண்ணுவோம். இப்போ ரெண்டு பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன டிஃபரன்ஸ், ரெண்டு பால் இருக்கு அப்படின்னா ரெண்டுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ். ஸோ இதெல்லாம் பாக்குறது தான் கம்பேர் வித். நிறைய குவாலிட்டிஸை நம்ம கம்பேர் பண்ணுவோம். இது பிரைட்டா இருக்கு, இது டல்லா இருக்கு, இது சாஃப்டா இருக்கு, இது ஹார்டா இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் நம்ம கம்பேர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் நம்ம கம்பேர் பண்றப்போ நம்ம கம்பேர் வித் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு, ஒரு ஒரிஜினல் இருக்கு, ரெண்டத்தையும் கம்பேர் பண்றோம். எப்ப கம்பேர் பண்ணுவோம், ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு தான் பார்ப்போம் இல்லையா? எந்தெந்த இடத்துல எல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான கம்பேரிசன், சிமிலர் ஐட்டம்ஸ், டிஃபரன்ஸ், இதை பாக்குறப்போ நம்ம கம்பேர் வித் யூஸ் பண்ணுவோம். கம்பேர் த டிரான்ஸ்லேஷன் வித் த ஒரிஜினல். கம்பேர் த டிரான்ஸ்லேஷன் வித் தி ஒரிஜினல். உங்களுடைய புது வீடு உங்க பழைய வீட்டோட கம்பேர் பண்றப்போ எப்படி இருக்கு? ஸோ ரெண்டுமே வீடு தான், என்ன டிஃபரன்ஸ்? ஸோ ஹவ் இஸ் யுவர் நியூ ஹவுஸ் கம்பேர்டு வித் யுவர் ஓல்டு ஒன்? ஹவ் இஸ் யுவர் நியூ ஹவுஸ் கம்பேர்டு வித் யுவர் ஓல்டு ஒன்? வீட்டுல ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கு என்ன டிஃபரன்ஸ்ன்னு கம்பேர் பண்ணி ஏதாவது திட்டிகிட்டே இருப்பாங்க இல்லையா? அவனை பாரு எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கான், நீ பாரு எப்படி இருக்க, அவன் பாரு எப்படி படிக்கிறான், நீ படிக்கவே மாட்டேங்கிற, அவன் பாரு எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா இருக்கான், நீ இல்ல. ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸை கம்பேர் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா? சோ என்ன, என் பிரதரோட கம்பேர் பண்ணாதீங்க. சோ டோன்ட் கம்பேர் மீ வித் மை பிரதர். டோன்ட் கம்பேர் மீ வித் மை பிரதர். இப்போ நாம பார்க்க போற ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ரெண்டு பொருட்கள், சிமிலர் பொருட்கள் தான், ஆனா ஏதாவது ஒரே ஒரு ஃபேக்டரை மட்டும் கம்பேர் பண்ணி சொல்லுவோம். அதாவது இதை விட இது பெருசா இருக்கு, இதை விட இது சின்னதா இருக்கு, ஏதாவது ஒரு குவாலிட்டியை மட்டும், ஒரே ஒரு ஃபேக்டரை மட்டும் நம்ம கம்பேர் பண்றப்போ அமெரிக்கன்ஸ் கம்பேர் டு ரொம்ப காமனா யூஸ் பண்றாங்க. பட் பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் ஸ்டேபிள். ரெண்டு சிமிலர் ஐட்டமை கம்பேர் பண்றியா, அப்போ கோ வித் கம்பேர் வித். இதுதான் உங்களுடைய பாலிசி. ஸோ இதுல நீங்க எதை வேணா யூஸ் பண்ணலாம். உன்னோட காரை கம்பேர் பண்றப்போ என்னோட கார் சின்னது. ரெண்டுமே கார் அப்படின்றதுனால பிரிட்டிஷ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கம்பேர் வித். ஒரே ஒரு குவாலிட்டி, ஒரே ஒரு ஃபேக்டர் தான் நம்ம கம்பேர் பண்றோம் அப்படிங்கிறப்போ அமெரிக்கன் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கம்பேர் டு. ஸோ கம்பேர் டு யுவர் கார், மை கார் இஸ் ஸ்மால். பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல சொல்றதானா மை கார் இஸ் ஸ்மால் கம்பேர்டு வித் யுவர்ஸ். எப்படி வேணா நம்ம சொல்லலாம். அவளோட பிரச்சனைகளோட கம்பேர் பண்றப்போ நம்மளோடதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவர் ப்ராப்ளம்ஸ் ஆர் நத்திங் கம்பேர்ட் டு ஹர் ப்ராப்ளம்ஸ். இல்லைன்னா அவர்ஸ் இஸ் நத்திங் கம்பேர்டு வித் ஹர் ப்ராப்ளம்ஸ். எப்படி வேணா நம்ம சொல்லலாம். பொதுவா ஒரு கிளாஸ் இல்லைன்னா ஒரு ஃப்ரேஸ், ஒரு லாங்கான ஒரு சென்டென்ஸ் இருக்கு, அதுக்கு முன்னாடி போடுறதுக்கு
கம்பேர்டு டு யூஸ் பண்றது ரொம்ப காமன். பட் அஃப்கோர்ஸ் இந்த இடத்துலயே நம்ம கம்பேர்டு வித் போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ நேத்து நான் ஒரு படம் பார்த்தேன், அதை விட இன்னைக்கு இந்த படம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இது ரொம்ப என்டர்டைனிங்கா இருக்கு. ஸோ திஸ் மூவி இஸ் என்டர்டைனிங். எதோட கம்பேர் பண்றோம்னா the movie we saw yesterday. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் இந்த மாதிரி ஒரு லாங்கா ஒரு ஃப்ரேஸ் இருந்ததானா அப்பெல்லாம் நாம கம்பேர்டு டு யூஸ் பண்றது ரொம்ப காமன். பட் ரெண்டுமே மூவி தானே, ஸோ அப்படின்றப்போ கம்பேர்டு வித்தே நம்ம யூஸ் பண்ணிடலாம். ஸோ திஸ் மூவி இஸ் என்டர்டைனிங் கம்பேர்டு வித் த மூவி வி சா எஸ்டர்டே. இல்லைனா த மூவி இஸ் என்டர்டைனிங் கம்பேர்டு டு த மூவி வி சா எஸ்டர்டே. ஸோ சம்மரி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் திங்ஸ் சிமிலாரிட்டியை செக் பண்றோம் அப்படின்னா கம்பேர் டு, சிமிலர் திங்ஸ் டிஃபரன்சஸ் செக் பண்றோம் அப்படின்னா டிஃபரன்ஸை கம்பேர் பண்றோம் அப்படின்னா கம்பேர் வித். ஸோ இந்த வீடியோல நாம கம்பேர் டு அண்ட் கம்பேர் வித் இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.